எப்போதுமே ரொம்ப கவனமாக கரெக்டாக எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்கிறேன்னா, இப்போ ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டு 2 நாளாக குற்ற உணர்ச்சியிலே இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன ஒரே வார்த்தை, இனிமே கவனமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னால் ஏற்றுக்கவே முடியலை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எப்போதுமே நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். 2 நாளாக தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப மன வருத்தமாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே வீட்டில் இருந்தேன்னா மண்டை வெடிச்சிரும் அப்படின்ட்டு நானாகவே இன்றைக்கி துணிச்சலாக வெளியில் கிளம்பி மார்க்கெட்டில் போய் காய் வாங்கிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேன். அம்மாவுக்கு முந்தா நாள் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் ஒரு நம்பரை மாற்றி வேறு அக்கௌண்ட்டுக்கு காசு போயிருச்சு. அம்மா காசு வரலைங்கிறாங்க, நான் காசு போட்டேங்கிறேன். கடைசியில் பேங்க்கில் போய் பார்த்தா வேறு அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டீங்கன்ட்டு. சரி, அந்த அக்கௌண்ட்டு யார் அப்படின்னு பார்த்தா பக்கத்து ஊருன்ட்டாங்க. சரிட்டு பக்கத்து ஊரில் போய் பார்த்தா அந்த அக்கௌண்ட் ஆளே இங்கே இல்லை அப்படின்ட்டாங்க. திருப்பி பேங்க்கில் கேட்டால் இது நம்ம ஊர் தான் அப்படின்ட்டாங்க. சரி, யாருன்னு பார்த்தா ஒரு வயசான பாட்டி, அவங்க இறந்து போயிட்டாங்களாம். அந்த அக்கௌண்ட் 2010க்கு மேலே வரவு செலவே இல்லை, நீங்கள் போட்ட 10,000ல் 400 பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. சரி, மீத காசு அதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், அவங்க மயன் சைன் போட்டால் தான் அந்த அக்கௌண்ட்டில் இருந்து காசு எடுக்க முடியும்ட்டாங்க. மயன் எங்கே இருக்காருன்னு கேட்டால் சென்னைங்கிறாங்க, ஒருத்தர் கோயம்புத்தூருங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லைங்க. 2 நாளாகவே செம்ம மன உளைச்சல். ஆனால் பேங்கில் சொல்லியிருக்காங்க 2 நாளையில் அவங்க மயன்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி காசு எடுத்துட்றோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் உசுரும் கொஞ்சம் நிம்மதியும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். 2 மணி ஆயிடுச்சு. இனிமே தான் நான் போய் சமைக்கவே போகிறேன்.